இவங்களும் நம்ம ஊர் ஸ்பெஷல் தாங்க. பச்சரிசி சூடு கிளப்பிடும். அதனால புழுங்கல் அரிசி 4 டம்ளர் 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு. கிரைண்டர் வேற சூடாயிடும். அவங்க தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. மாவு நல்லா சந்தனம் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுக்கணும். புளிக்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. அப்பப்போ அரைச்சா அப்பப்போ செஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தகதான்னு. புளியறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவினா ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கீங்கன்னு. நான் எப்படி எங்கள் அம்மாட்ட இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறனோ, நாளைக்கு இந்த நினைவுகள் தாங்க என் குழந்தைங்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு இப்படி தான் தைரியமாக இருக்கணும், எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கணும்னு, அந்த நினைவு மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இவங்களை மோட்டிவேட் பண்ணுறக்காக நான் ஒவ்வொரு வேலையும் பண்ணுறேன். சந்தக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிடலாம். இல்லைனா தக்காளி சேவியாவும் பண்ணலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் வணங்கின உடனே சந்தக போட்டு தேவையான அளவில் உப்பு சேர்த்து கொத்தமல்லி ஆட் பண்ண ரெடி ஆகிடுங்க. இவங்களுக்கு கிரேட் காம்பினேஷனே தேங்காய் சட்னி தாங்க.